இந்த மாமியார் பண்ற டார்ச்சராலேயே இந்த மருமகள் லீனாக்கு மொத்தமான எனர்ஜியும் டவுன் ஆயிடுச்சு. ஆனா இந்த மனுஷி அதோட நிறுத்தாம நடுராத்திரியில அவளை கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்தும் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பேசும்போது என்னோட பையனை கட்டிக்கிறதுக்கு இன்னும் எக்கச்சக்க பொண்ணுங்க லைன்ல நிக்கிறாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி பெருமையும் பேசுறாங்க. அதாவது என்னோட பையனை கட்டிக்க நீதான் கொடுத்து வச்சுவ அப்படின்ற மாதிரி இன்டைரக்டா குத்தி காட்டுறாங்க. நம்ம லீனாக்கு இந்த உள்குத்து புரியலனாலும் மூஞ்சி சுருக்காம ஒரு வழியா சிரிச்சு மழுப்பிட்டே இருக்கா. உண்மையா சொல்லணும்னா லீனா தன்னோட பெஸ்ட் தான் கொடுக்கறா. அடுத்த நாள் மாமியாருக்கு பர்த்டே அப்படின்றதால காலையிலேயே சூப் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டா புருஷனோட கிளம்பி மாமியார் வீட்டுக்கும் வந்துடுறா. விடிய காலையிலேயே எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்டுக்கு ஏகப்பட்ட டிஷ்ஷும் செஞ்சு டேபிள்லயும் அடுக்கி வைக்கிறா. இத பார்த்த மாமனாருக்கு ஒரே குஷியாயிடுது. அவளை பாராட்டியும் தள்ளுறாரு. ஆனா லேட்டா எந்திரிச்சு வந்த நாத்தனார் நான் நைட்டு லேட்டா வந்ததால தூங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி கேஷுவலா சொல்றாங்க. லீனாவும் அதை பெருசும் படுத்தல. ஆனா சாப்பாட்டு மேஜையில எல்லாம் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கும் போது லீனாவால மட்டும் அந்த பேச்சோடு ஒட்டவே முடியல. டிஷ் எல்லாமே ரொம்ப தூரமா இருக்கிறதால அவளால எதையுமே எடுத்து சாப்பிடவும் முடியல. யாருமே அதை கண்டுக்கவும் இல்ல. கடைசியில வெறும் வெள்ளை சாதத்தை மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. வேகமா சாப்பிட்டதுக்கு மாமியார் கிட்ட திட்டும் வாங்குறா. அதுக்கப்புறம் பழங்களை கட் பண்ணி வச்சுட்டு எல்லா பாத்திரங்களும் கழுவத்துக்கு தனியாவே போயிடுறா. வேலை முடிஞ்சு வந்து பார்த்தா பிளேட்ல வெறும் மூணு கிவி பழத்துண்டு தான் இருக்கு. அதுக்கும் மாமியார் சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாம முதல்ல இந்த பழத்தை தின்னுட்டு தட்டை கழுவிடு அப்படின்ற மாதிரி ஆர்டரும் போடுறாங்க. லீனாக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவ்வளவு ஆசைப்பட்டு வேலை செஞ்சாலுமே அவளுக்குன்னு யாருமே ஒரு துண்டு பழத்தை கூட மிச்சம் வைக்கலன்னு மனசு வலிக்குது. வேலை முடிஞ்சதுமே எச்சில் மிச்சத்தை தின்ன வேண்டிய நிலைமை தான் அவளுக்கு இருக்கு. இத நெஞ்சு கொஞ்சம் சுருக்குன்னு குத்தினாலும் அப்பதான் அவளுக்கு ஆபீஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி சொன்னது ஞாபகமா வருது. எல்லா புது மருமகளும் ஆரம்பத்துல மாமியார் வீட்டுல நல்ல பேர் வாங்கணும், எல்லாரும் பாராட்டணும்னு ஆசைப்படுற ஒரு ஃபேஸை நம்ம எல்லாம் கடந்துதான் போகணும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருந்தா. சில பெண்களுக்கு இந்த நிலைமை ஒரு வருஷத்துலயோ இல்ல 2 வருஷத்துலயே மாறிடும். ஆனா சில பேருக்கு இது 10 வருஷம் ஆனாலும் இழுத்துட்டே தான் இருக்கும். இன்னும் சில பேருக்கு இது அவங்களோட வாழ்க்கை முழுக்கவே முடியாத ஒரு போராட்டமாவும் மாறிடும். அடுத்த நாள் முன்னோர்களை கும்பிட்ட திருவிழாவும் வருது. வெளியே நல்லா இருட்டா இருக்கும் போதே மாமியார் கிச்சன்ல சத்தம் போட்டு காயம் கட் பண்றாங்க. அந்த சத்தத்துல லீனாக்கு தூக்கமே கெட்டு போய் முழிச்சும் பாக்குறா. ஆனா அவ பக்கத்துல படுத்திருக்க புருஷன் எரும மாடு மேல மழை பெஞ்ச மாதிரி அசந்தம் தூங்கிட்டு இருக்கான். அவனை எழுப்பவே முடியல. சத்தத்தை இக்னோர் பண்ண முடியாம அவளே எந்திரிச்சு போறா. மாமியார் ஆல்ரெடி வேலையில பிஸியாவும் இருக்காங்க. லீனாவும் ஹெல்ப் பண்ண போறா. கொஞ்ச நேரத்திலேயே அவளோட ஹஸ்பண்டோட சொந்தக்கார அண்ணி ஒருத்தையும் ஹெல்ப்புக்காக வராங்க. அவங்க 2 பேரும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. தெரியாத ஒருத்தர் கூட பக்கத்துல நின்னு வேலை செய்யறது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு அவளுக்கு. ஒரு வழியா தூங்கி முடிச்சு வந்த லீனாவோட ஹஸ்பண்ட் நானும் ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேக்குறான். அத பார்த்த அந்த பரவாயில்லையே நல்ல புருஷன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளயும் நினைக்கிறா. ஆனா இத கவனிச்ச மாமியார் சும்மா இருப்பாங்களா? உடனே அங்க வந்து இங்க உனக்கு ஒண்ணும் வேலை இல்லப்பா, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி மகனை கிச்சனை விட்டு துரத்தி விடுறாங்க. தன்னோட மனைவி ஏதாவது ஒரு விஷயத்துல கஷ்டப்படும் போது ஒண்ணுமே தெரியாத மாதிரி தூங்குறதும் அம்மாவோட தப்ப தட்டி கேட்காம இருக்கிற ஹஸ்பண்ட் தான் இங்க பெரிய சாபக்கேடு. மனைவியோட கண்ணீரை துடைக்காத எந்த ஹஸ்பண்டும் நல்ல மகனா இருக்கவே முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.